மகா சிவராத்திரி ஹோலி முடிஞ்ச உடனே சம்மர் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் எங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஏர்லி மார்னிங்கில் ரொம்ப பனியாக தான் இருக்குது. அப்படி இந்த பனியோடு நான் எங்கே போனேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொலுமலை ஃபோர்ட்டை வந்து பார்க்குறதுக்கு தான் போனேன். ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் மக்கள் வந்து பொலுமலை பற்றி பேசிகிட்ருக்காங்க. சரி அப்படி என்னத்தான் இருக்குது இந்த பொலுமலையில் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருந்தேன். போகிற இடம்லாம் பனியாக இருந்தது, பயங்கர சில்னஸ்ஸு. நடுங்கிக்கிட்டே தான் வந்து டூ வீலரில் போனேன். இந்த பனியில் ரொம்ப தூரத்தில் நடந்துட்டு வர்றது வேறு யாரும் இல்லை, நான் தான். இந்த இடம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்க போனது ஒரு குத்தமாக. அவ்வளோ ஒரு பனி, அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு. நான் ஒரு நார்மல் ஜாக்கெட் தான் போட்டுட்டு போயிருந்தேன். சுற்றி எவ்வளோ பனியாக இருக்குது. இதுதான் பொலுமலை திம்மராய சுவாமி கோயிலுக்கு போகிற வழி. ஆக்சுவலாக வரும்போது ஆன் த வேல அப்படியே வந்தாச்சு. ரோடெல்லாம் ஓகேவாக இருக்குது. ஒரு சில இடங்களில் தவிர மற்ற இடங்களெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருந்தது வர வழியே. பட் ஆனால் ஓகே, மேனேஜபிளாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தால் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் ஃபேசினோ வச்சு கண்டிப்பாக போக முடியாது. மோரோவர் நான் வந்து ஃபுட்வேர் வந்து சும்மா ஆர்டினரி செப்பல் போட்டு வந்திருக்கேன். ஷூஸ் கண்டிப்பாக மஸ்ட்டு. இங்கே ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்கும் வந்தது, 5 கிலோமீட்டர்ஸ் ஏறிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ப்ராப்பர் ஃபுட்வேர் இல்லாததுனால ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட். இன்னொரு நாள் வந்து ப்ராப்பராக பிளானிங்கோடு எங்கே ட்ரெக்கிங் வரலாம், ஸோ இதை குரூப்பாக கூட நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த டைம் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். எப்படி இருக்குது ரூட்டை வந்து ஓகேவா அப்படின்னு. ஸோ ஓகே தான், சேஃபாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், ட்ரெக்கிங் போகலாம் இங்கே பொலுமலைக்கு. அந்த பனிப்பொழிவு என் ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர செல்லுன்னு ஆக்கிடுச்சு, எல்லாம் ஈரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படா வெயில் வரும், எப்படா சன்ரைஸ் ஆகுன்ற மாதிரி இருந்தது. வெயில் வந்துடுச்சு. பனிப்பொழிவுலேருந்து வெளியில் வந்துட்டு அப்படியே வந்து சன்லைட்டில் நிற்கிறோம். வெயிலோட அருமை வந்து பனியில் இருக்கும் போது தான் தெரியுது.